அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். அதாவது வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே கஷ்டம் வர்றது தான். யாருக்கு கஷ்டம் வரலைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே உதவி பண்றதுக்கு ஆள் இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு ஏக்கத்தோட தான் இருக்காங்க. அப்ப கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பொருளாதார சூழல் மட்டும் தான் கஷ்டமா அப்படின்னு கேட்டா, பொருளாதாரத்த மட்டும் நம்ம கஷ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரெகுலரா இந்தியா பாவர்ட்டி லைன்ல இருக்கிறனால பொருளாதாரத்த மட்டும் தான் கஷ்டம்னு நினைக்கிறோம். அப்படி பார்த்தா, பண வசதி உள்ள ஆளுகள் எத்தன பேரு மன ரீதியா கஷ்டப்படுறாங்க. ஆக, கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. கஷ்டம் இல்லாத ஆளுக கிடையாது. அப்போ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பண ரீதியா கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம டைட்டிலா பார்க்க போறோம். மன ரீதியா வர்ற கஷ்டத்துக்கு என்ன காரணம்ங்கிறது நம்ம டைட்டிலா பார்க்க போறோம். இப்போ பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2ஆம் பாவம் தான். குரு பணம், சுக்கிரன் பணம். சுக்கிரன்ங்கிறது டெய்லி ரொட்டேஷன் மணி, குருங்கிறது பல்க் மணி. அப்போ ஒரு ஜாதகத்துல யாருக்காவது பண தட்டுப்பாடு வருது, பண நெருக்கடி வருது அப்படின்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் தசாபுத்தி காரணமா இருக்கணும். இல்லைன்னா அவங்க ஜாதகத்துல நடக்கிற குருவோ, சுக்கிரனோ பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்லது 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ பணத்தை தரக்கூடிய கிரகமான குருவும், சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருக்க வேண்டும். பாதிப்பு அப்படின்னா, குரு நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, பாதகத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12ல மறையக்கூடாது. இந்த மாதிரி இல்லாம இருந்தா குரு நல்லா இருக்காரு. அதே மாதிரியே சுக்கிரன். அப்ப குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படாம இருந்தாலே பண வரவு அப்படிங்கிறது ஸ்டேபிளா போயிட்டு இருக்கும். சில நேரத்துக்கு குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்தா கூட தசாபுத்தி 6, 8 சம்பந்தப்பட்டு நடந்துச்சுன்னா அந்த காலகட்டம் கொஞ்சம் டைட் இருக்கத்தான் செய்யும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப ஒருத்தருக்கு தசாபுத்தி ரீதியா பண கஷ்டம் வருதுன்னா, அந்த தசாபுத்தி முடியிற வரைக்கும், புத்தி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த புத்தி முடிஞ்சு அந்தரங்கள் மாறும்போது, சூட்சமங்கள் மாறும்போது சில மாற்றங்கள் வருவது இயல்பு. ஆக, அப்ப புத்தி 8ஆம் இடத்து புத்தி நடந்துச்சுன்னா, அந்த மனுஷன் 2 வருஷம் ஒரு புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 1 வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வருஷம் கஷ்டப்படணுமான்னு கேட்டா, அப்படி கிடையாது. அந்த புத்தி அந்தரம் இருக்கு இல்லையா? அப்போ தசா புத்தி அந்தரங்கிறப்போ, அந்தரம் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கும். அப்போ என்னதான் 8ஆம் இடத்து தசா புத்தி நடந்தாலுமே அந்தரங்கள் மாறி மாறி வரும்போது வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஜாதகத்துல அடிப்படையிலேயே 2ஆம் பாவம் குரு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது டெம்பரவரியா ஃபினான்ஸ் தடைக்கு காரணமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ பணத்தடை அப்படிங்கிறது ரெகுலராகவே பணத்தடையா இருக்கிறதுங்கிறது வேற, சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட காலத்துல மட்டும் பணத்தடையா இருக்கிறதுங்கிறது வேற. உங்களுக்கு இப்போ நம்ம புரிஞ்சிருக்கும். சரி, மனத்தடை. மனம் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா, சில பேர்த்துக்கு எக்கனாமிக்கலா 2ஆம் பாவங்கள்லாம் வலுத்திருக்கும். 2, 4, 6, 8, 10, 12 இந்த இரட்டைப்படை பாவங்கள் பூரா வலுத்திருக்கும். ஒத்தப்படை பாவங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு காசு பணம் இருக்கு. ஆனா குடும்பத்துல ஒற்றுமையா மகிழ்ச்சியா பேச முடியாது, செலவழிக்க முடியாது. அப்ப யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்களுக்கு பண ரீதியா கஷ்டங்கள் வராது. ஆனால் மன ரீதியான கஷ்டங்கள் வரும். அதாக காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் ஒரு சம்பாதிக்கிறார் அப்படின்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அப்ப குடும்ப பிரிவினைங்கிறது ஒரு வருத்தம் தான். என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும், நினைச்ச நேரத்துல என்னதான் சாப்பிட முடிஞ்சாலுமே, மனைவி குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா, என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் ஒரு வெறுமைங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா இரட்டைப்படை பாவங்களுக்கு எடுத்துக்கணும். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா ஒற்றைப்படை பாவங்களை எடுத்துக்கணும். அது என்ன ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னா, 1, 3, 5 லக்னத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 இந்த ஒற்றைப்படை பாவங்கள் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய ஏற்றம் இல்லாட்டியும் மன ரீதியா சந்தோஷமா தான் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இரட்டைப்படை பாவங்கள் வலுவா இருந்து ஒற்றைப்படை பாவங்கள் வலு குறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு காசு பணம் இருக்கும், குடும்பத்தோட மன மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்போ ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஒன்று போனா 2 ஒரே ரயில தான் போகும். 2 மாடு 2 திசையில் போக முடியாது. அப்போ நம்ம ஜாதகத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகம் பொருளாதார வகையில் எப்படி இருக்கும், மன மகிழ்ச்சி ரீதியாக எப்படி இருக்கும். அப்போ 2மே 2 பேருக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த ஜாதகம் பேலன்ஸா இருக்கும். ஒற்றைப்படை பாவங்கள் சில பாவங்கள் நல்லா இருக்கும், இரட்டைப்படை பாவங்கள்ல சில பாவங்கள் நல்லா இருக்கும் பொழுது, இரண்டும் கலந்து கிரகங்கள் இருந்தால் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆக
கஷ்டம் அப்படிங்கிறது பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு பண கஷ்டமா இல்ல மன கஷ்டமா அப்படிங்கிறத உங்க ஜாதகம் தீர்மானிக்கும். பொதுவா தமிழ்நாட்டுல கஷ்டம்னா பணத்தை மட்டும் தான் கஷ்டம்னு சொல்றாங்களே தவிர மெஜாரிட்டியான பீப்புள் மற்ற விஷயங்கள ஒரு கஷ்டமாகவே பார்க்கறதில்ல. ஆக பொருளாதார ரீதியா பாதிக்கப்படுறீங்களா? மன ரீதியா பாதிக்கப்படுறீங்களா? அப்படிங்கிறது உங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் சொல்லும். நம்ம சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துடக்கூடாது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லை, இந்த மாதிரி டைட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதா? இதிலிருந்து தப்பிக்க வழிவகைகள் உண்டா? இல்லையான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நிச்சயமா உண்டு. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் அதுக்குண்டான பலனை சொல்லும். நன்றி, வணக்கம்.